கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கான ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பதிவில் நாங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வு பெற என்ன ஒரு விஷயத்த செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, இது உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்போட பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க ரொம்பவும் அமைதியானவங்களாக இருப்பாங்க. பார்க்க தான் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் புத்திசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா கோணத்துலேயும் அதை ஆழமாக யோசித்து அதோட முடிவை திறமையாக செய்யக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனால் எல்லா நேரமும் பாருங்கள், எல்லாம் நான் சரியாக பண்ணுறேனா, என்னோட முன்னேற்றம் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்களே உங்களை கவனித்து அவங்களோட செயல்களை திருத்தி கொள்ளக்கூடியவங்க. ஏதாவது தப்பு இருந்தால் கூட அதை சரியாக திருத்திக்கிட்டு வேலை செய்யக்கூடியவங்க. நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் இந்த தடை ஏன் வருது, ஏன் முன்னேற்றம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இன்றைக்கி அந்த தடையை உடைக்க நீங்கள் என்ன செய்யணும், இந்த கன்னிராசிக்கான மந்திரம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றத்தை இதை செய்கிறதுனால என்ன மாதிரியான உயர்வை பெறுவீங்க அப்படின்னு தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னிராசிக்காரங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் கொஞ்சம் புதன்கிழமையில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் பெருமாள் வழிபாடை செஞ்சுட்டு தொடங்குங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வர தொடங்கும். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இந்த பில்லி சூனியம் இதால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் சில தடைகள் தானாகவே வருங்க. அந்த பில்லி சூனியத்தை முதல்ல உடை தெரியணும். அதுக்குமே நல்ல தீர்வு இருக்குது. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதும். உங்களுக்கான பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையான தீர்வையும் பெற முடியும். பில்லி சூனிய ஏவலேருந்து முழுமையாக நீங்கள் முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட இதற்கான தீர்வை எளிய முறையில் பெற்று இப்போது ரொம்பவுமே சிறப்பான உயர்வை பெற்றதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள் யாராச்சும் பில்லி சூனிய ஏவலால் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் அவங்களுக்கும் நல்லது நடக்கும். கன்னிராசி, உங்களுக்கு இயல்பாகவே புத்தி, பகுத்தறிவு ரொம்பவுமே சிறப்பான குணங்களாக இருக்கும். இது ரெண்டாலையும் பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கால சூழ்நிலை நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கோம். அதுலேருந்து மீண்டு வர்றது பெரிய பாடாந்துருக்கும். நல்லதுன்னு செஞ்ச விஷயம் கூட கெட்டதாக மாறி இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வருது அப்படிங்கிற குழப்பமான சூழலில் நீங்கள் இப்போ இருப்பீங்க. இயல்பாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க தான், பொறுமையை கையாளக்கூடியவங்க தான். அதுவும் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் முழு அர்ப்பணிப்போடு அந்த வேலையை செய்யக்கூடியவங்க நீங்கள் தான். ஆனால் வேலையில் பாருங்கள் உயர்வே ஏற்பட்டிருக்காது. இதை நினச்சி அதிகமாக யோசிச்சுருப்பீங்க. ஏன் நமக்கு இப்படி நடக்குது, ஏன் எந்த ஒரு உயர்வும் வரல, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதுக்கான அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பல கேள்வி உங்களோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுலேருந்து பூரணமான நிவாரணம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் நல்லது பெறணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் இது. ஒரு முக்கியமான மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஓம் பும் புதாய நமக. இது புதன் பகவான் மந்திரம். புதன் பகவானோட பரிபூரண அருளையும் பெற்றுத்தரக்கூடிய மந்திரம் ஓம் பும் புதாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சரித்து வர்றதுனால நல்ல ஒரு அறிவு, தெளிவு, இந்த பேச்சு திறமை எல்லாமே அதிகரிக்க முடியும். புதன் ஆதிக்கம் நிறைஞ்சவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செய்வீங்க. ஆனால் முடிவில் எந்த ஒரு நன்மையுமே வந்திருக்காது. இப்படி நீங்கள் தொட்டது தொடங்கணும், நினச்சது நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா புதனின் அருள் இருந்தால் அந்த நபர் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற முடியுங்க. நினச்ச வேலையை நினச்சபடி செஞ்சு முடிப்பாங்க அவங்க. அந்த ஒரு அருளை பெற்று தரக்கூடிய புதனின் கவசம் தான் இந்த மந்திரம் ஓம் பும் புதாய நமக.
இதை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கூட மனசார சொல்லுங்கள். நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. புதன் பகவானின் பரிபூர்ண அருளாலும் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். சூரியனை கண்ட பனி போல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தாலும், வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் அதுலேருந்து விடுபட முடியும். அதுவும் படிக்கிற குழந்தைங்க இது சொல்கிறது ரொம்பவுமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். படிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லுங்கள். எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியுமா? வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த மந்திரத்தை தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனசார இந்த மந்திரத்தை புதன் பகவான் கிட்ட நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி சொல்ல முடியாதவங்க, தினம்தோறும் நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, புதன்கிழமையாச்சும் சொல்லணுங்க. புதன்கிழமை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த தினம். புதன் உங்கள் ராசி அதிபதி. புதன்கிழமை உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த தினம். அன்றைய தினம் எழுந்து குளித்து முடிச்சுட்டு காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இதை செய்கிறது ரொம்ப நல்லது. பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் புதாய நம அப்படிங்கிற மந்திரத்தை குறைஞ்சது 11 முறை உச்சரித்து இந்த வழிபாடை செய்யணும். 9, 11, 13 ரொம்பவும் நல்லது. நேரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகபட்சமாக 108 முறை இதை உச்சரித்து வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதுவும் இந்த புதன்கிழமையில் நீங்கள் பாருங்கள், பச்சை நிற ஆடையை அணியுங்க. இது ரொம்பவுமே நல்லது. பச்சை கலர் உங்களுக்கு ரொம்பவுமே ராசியான கலர். இதை நீங்கள் போட்டு போகும்போது பாருங்களேன், எல்லாமே நேர்மறையானதாக நடக்கும். அந்த கலர் ட்ரெஸ் உடுத்த முடியாதவங்க கூட பச்சை நிற பொருட்களை உபயோகப்படுத்துங்க அதிகமாக. அது இன்னும் நேர்மறையான ஆற்றலை அதிகப்படுத்தும். இப்போது கர்ச்சீப் யூஸ் பண்ணுறது, ஃபோனோட பவுச்சு க்ரீன் கலரில் வச்சுக்கிறது, அந்த ஸ்க்ரீனை கூட நீங்கள் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரியான பிக்சர் வைக்கிறது, இது எல்லாமே கேட்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போல தான் இருக்கும். ஆனால் இதை செயல்படுத்தி பாருங்கள். நேர்மறையான ஆற்றலை நீங்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயமே இந்த பச்சை கலரில் இருக்குது. உங்கள் ராசி நிறம் பச்சை. உங்களுக்கு உரிய கிழமை புதன். புதன்கிழமையில் இந்த புதன் வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க. இது ஒரு 7 வாரம் செஞ்சு பாருங்கள். 8வது வாரம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு அதிசயத்தை உங்களோட வாழ்க்கையில் பெறுவீங்க. குறைஞ்சது 9லிருந்து 11 முறை சொல்கிறது நல்லது. அதிகபட்சமாக 108 முறை சொல்வது இரட்டிப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களோட வாழ்க்கை தெளிவான பாதைக்கு போகும். மனசார நம்புங்க. மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிங்க. புதனின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அதே போல் இன்னும் சின்னதாக சில பரிகாரங்கள் இருக்குங்க. அதுவுமே நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அது என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல துளசி வழிபாடு. துளசி வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, தினம்தோறும் குளித்து முடிச்சுட்டு துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த துளசி செடியை 3 முறை வலம் பிரார்த்தனை செய்வது ரொம்பவும் நல்லது. இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதுனால பாருங்கள், உங்களோட மனக்குழப்பம் தீரும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முடிவு அப்படியே தெளிவாக எடுப்பீங்க. ஏற்கனவே பணம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் நிறைய குழப்பம் இருந்திருக்கும். இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? எல்லாமே தீருங்க. இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால தெளிவாக முடிவெடுப்பீங்க. நீங்கள் சொல்கிறத உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படியே கரெக்டாக கேட்டு நடப்பாங்க. எதிரில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான சூழல் எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய பரிகாரமாக இது இருக்கும். முடிவுகளில் தெளிவு பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு பரிகாரம். அடுத்து ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, அது விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாடுங்க. இது சிறப்பான நன்மை. தொட்டது தொடங்கும், நினைச்சதை நடத்தி வைக்கும். புதன்கிழமையில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவதால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். அதே போல் ஒரு சில மலர்கள்லாம் இருக்குது பச்சை நிறத்தில். அந்த மலர்களை விநாயகர் பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பான நன்மையும் உயர்வையும் ஏற்படுத்தும். உங்களோட முயற்சி எல்லா வகையிலுமே நன்னதாக இருக்கும். என்னோட முயற்சி தடையில்லாமல் நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னு மனமாற வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நன்மைகளை நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க. உங்களோட முயற்சி தடையில்லாமல் சிறப்பாக நடக்கும். அடுத்து ஒரு பரிகாரம், அதுவுமே புதன்கிழமையில் தான் செய்யணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, பச்சை பயிறு தானம். இது ரொம்பவுமே நல்லது. அடுத்தது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகள். ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேனாவோ ஒரு புத்தகமோ நோட்டோ வாங்கி கொடுங்க. இந்த ஒரு விஷயம் கேட்குறதுக்கெலாம் ஒரு சாதாரண விஷயம் போல இருக்கும். ஆனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சிறப்பான உயர்வை பெறுவீங்க. இது எல்லாமே புதனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பரிகாரம். அதனால தான் சொல்லியிருக்கோம். கன்னிராசி அன்பர்கள் அறிவு சார்ந்த தானம் செய்கிறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற முடியும். அதனால தான் இதை சொன்னோம். இதை செய்யுங்க, நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க.
அதே போல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஒரு விஷயத்தில் 70-80% சரியாக இருந்தாவே நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்படுங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறுவீங்க. புதன் பகவானின் அருளால் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். புதனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி நேயர்களே.